இந்த பகுத்தறி பேசுகிறவனுங்க நம்ம சாமியை மட்டும்தான் குறை சொல்லி பேசுவோம். நான் சாமியாரை பற்றி பேசலாம்னு சொல்லலை, ஏன்னா எனக்கும் சாமியாருக்கும் பிடிக்காது. நான் என் சாமியை கும்பிடுவேன், என்னுடைய மதத்தை நான் பின்தொடருவேன். ஆனால் இந்த பகுத்தறி பேசுகிறவனுங்க இவனுங்க எந்நேரமும் ஹிந்து மதத்தை இல்லையோ பேசுவானுங்க, இந்து மதத்துக்குள்ள சாமியாரை பற்றி தப்பாக பேசுவானுங்க. நீ சாமியாரை பற்றி தப்பாக பேசு, தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் கிறிஸ்தவத்தில் இவ்வளோ குளறுபடி நடந்திருக்கு. எத்தனை இடத்துல மத போதகன்ற பெயரில், மதத்தை பரப்புன்ற பெயரில், ஜபம் என்ற பெயரில் எத்தனை பெண்களை கெடுத்துருப்பானுங்க, எத்தனை பெண்கள் பிள்ளைகள் கொடுத்துருப்பானுங்க, எத்தனை முதியவர்களை இவர்கள் கொண்டு குவிச்சு அந்த எலும்பு திருடி இருப்பானுங்க. அதை பற்றி பேசணும்ல. ஆனால் இவங்க நோக்கம் எப்பொழுதுமே இந்துக்களோட மட்டும் தப்பாக பேசுவாங்க. அப்போ என்ன காரணம், ஒரு 100 வருஷமாக நடக்கிற பிளான் இந்தியாவில், ஏன்னா உலக நாடுகளில் எத்தனையோ நாடுகளில் மற்ற மதங்கள், மற்ற சாமிகள், மற்ற வழிபாடுகள் இருந்துச்சு. அங்கே கிறிஸ்துவம் போன பிறகு அங்கே உள்ளவர்கள் மொத்தமாக கிறிஸ்துவ மாற்றின பிறகு இன்றைக்கி அந்த மக்களுக்கு அவங்க என்ன மொழி பேசுனாங்க, என்ன தெய்வத்தை வழிபாடு செஞ்சாங்க தெரியாது. அப்போ அவங்க முழுவதுமாக அழிந்து இன்றைக்கி அது கிறிஸ்துவ நாடாக இருக்கும். ஜெருசலத்தில் பிறந்த கிறிஸ்துவம், அதே மாதிரி அரபு தேசத்தில் பிறந்த இஸ்லாம். அந்த இஸ்லாம் மற்ற நாடுகள் போயிட்டு அவர்களை போர் தொடுத்து, அவர்களை அழித்து, அவர்களை மதம் மாற்றி ஒரு 5-6 தலைமுறைக்கு அப்புறம் அவர்கள் என்ன மொழி பேசுனாங்க, எங்கே இருந்தாங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் முழுக்க இங்கே ஒவ்வொருத்தருக்கும் தான் எந்த மொழியில் வந்தும் தான் என்ன எதை பின்பற்றிடும் சொல்லி இங்கே இன்னமும் ஆழமாகவும் ஆணிவராகவும் தொடர்ந்து இருக்குது இந்த இந்துசம். இதை எப்படியாவது அழைக்குன்னு சொல்லிட்டு கடந்த 100 வருஷமாக பகுத்தறிவுன்ற பெயரில், சாதி ஒழிப்புன்ற பெயரில், மத ஒழிப்புன்ற பெயரில் இருக்கின்ற கரியாக இவங்க பூசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவர்களை நம்ம பேசணும். இல்லை என்றால் நம்ம பிறந்த அந்த மண்ணுக்கும் நாம் முதல்